வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நாம் அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது ஒரு யம்மியான ஸ்வீட் ரெசிபி, ரவா லட்டு. செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. வாங்க ரவா லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த 2 ஸ்பூன் நெய்யே போதும் நம்ம இந்த ஃபுல் ரவா லட்டு ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு. நெய் நல்லா சூடாகி உருகினதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் அதாவது உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். இதில் பாதாம், பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் தான், என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்ல பொன்னிறமாகிடுச்சு. அதே மாதிரி கிஸ்மிஸும் நல்ல பெருசாகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ரவையோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ரவையை நீங்கள் ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரவை அடிபிடிச்சிடாதபடி பார்த்து பக்குவமாக வறுத்துக்கலாம். ரவா தீஞ்சிடுச்சுன்னா அப்புறம் நம்ம செய்ய போகிற ரவா லட்டோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் பக்கத்தில் இருந்து கைவிடாமல் கிளறிக்கோங்க. நம்மளோட ரவா இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து ஒரு கடாயில் போட்டு அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை நம்ம கடாயில் வறுத்து அதை ரவா லட்டு கூட சேர்க்கும்போது ரவா லட்டு சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம அதை இன்னும் கொஞ்ச நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வறுத்த தேங்காவை ரவா கூட சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இது கூட 3/4 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சீனியை ஒரு தடவை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் பவுடர் சுகர். இந்த மாதிரி சீனியை அரைச்சி சேர்க்கும்போது சீனி ரவையோட சீக்கிரமாக கரைஞ்சிரும். இதை 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த சீனி ரவையோட நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸையும் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காவோட டேஸ்ட் பிடிக்காதுன்னா விட்டுருங்க. இப்போ இது கூட காய்ச்சின பசும்பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். நாம் பாலை சேர்த்து அது ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதே சூட்டில் நம்ம பாலையும் ரவையையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாலில் ரவை சேர்த்த உடனேயே ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பைண்டாகி வராது. கொஞ்சம் சூடு ஆற ஆற அது கட்டியாகி வர ஆரம்பிக்கும். இது கனமான இரும்பு கடாய், அதனால் சூடு ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக நான் இப்போ ரவையை வேறொரு தட்டில் மாற்றி வச்சுருந்தேன். நீங்கள் யூஸ் பண்ண ஃப்ரை பேனோ கடாயோ ரொம்ப கனமானதாக இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்து அதை கீழே வச்சு ரவையை ஆற விடலாம். கை சூடு தாங்குற அளவுக்கு ரவை ஆறினதும் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். பார்த்திங்களா, நம்ம ரவா லட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ரவை உதிரவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்மளோட யம்மியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா லட்டு இப்போது ரெடி. இன்றைக்கி நாம் செஞ்ச இதே அளவுகளை வச்சு உங்கள் வீட்லேயும் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.